தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதியில் 6 முறை தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது 7வது முறையாக திமுக சார்பில் போட்டியிடுகிறார். 25 ஆண்டுகாலமாக இது திமுகவின் கோட்டை என கூறி வரும் நிலையில் இந்த முறை அங்கு மாற்றம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. தேர்தல் களம் விறுவிறுப்பை நோக்கி நகரும் நிலையில் திமுக கூட்டணி NDA கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். என்னதான் செல்வாக்குமிக்க நபராக இருந்தாலும் படுத்துக்கொண்டே வெற்றி பெறலாம் என கனவு கண்டாலும் மக்களை சந்திக்கவில்லை என்றாலும் மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்றால் கட்டாயம் தோல்வி என்ற பரிசைத்தான் மக்கள் கொடுப்பார்கள். அந்த வகையில் திமுக வேட்பாளரான அனிதா ராதாகிருஷ்ணன் கடந்த 6 முறை வெற்றி பெற்றிருந்தாலும் மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்பதே உண்மை. இந்த முறை காசு கொடுத்து வாக்கு வாங்கிடலாம் என கனவில் இருந்த அவருக்கு மக்கள் இப்போதே பரிசு கொடுக்க தொடங்கியுள்ளனர். சொத்து வித்து சொத்து வரியை கட்டுற அளவுக்கு வரியை ஏத்தி இந்த கரண்ட் பில் வரைக்கும் எல்லா விலையும் ஏத்தியாங்கய்யா. விண்ணை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்ட விலைவாசியால் நிதிச்சுமையின் பாரம் தாங்காமல் தவிக்கின்றனர் தமிழக மக்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. குறிப்பாக இஸ்லாமிய மதத்தினரும் அனிதா ராதாகிருஷ்ணனை விரட்டியடிக்க தொடங்கி இருப்பதுதான் திமுகவின் தோல்வி என்றே கூறப்படுகிறது. சமீபத்தில் கல்விளை, கோட்டூர், ஆறுமுகநேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவர் சென்றபோது தங்கள் பகுதியில் எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என கூறி உள்ளூர் மக்கள் வாகனத்தை மறித்தனர். இந்த நிலையில் காயல்பட்டினம் நகராட்சி பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக பிரச்சாரம் மேற்கொண்டார். முஸ்லிம் மக்கள் அதிகம் வசிக்கும் இந்த இடத்திற்கு அவரது வாகனம் சென்றபோது அங்கிருந்த சில பெண்கள் வாகனத்தை மறித்து தெருவிற்குள் வரவிடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளனர். கடந்த காலங்களில் மழை வெள்ளம் பாதித்த போது எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் இருந்ததாகவும் மழை வெள்ளத்திற்கு எந்தவித முன்னேற்பாடு பணிகளும் மேற்கொள்ளாமல் இருந்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எங்க ஓட்டு உங்களுக்கு இல்ல, திரும்பி போங்க என பெண்கள் கோஷமிட்டனர். அவர்களிடம் அமைச்சர் பேச்சு நடத்திய போதிலும் எங்கள் தெருவிற்குள் வராதீர்கள் என பெண்கள் கூறியதால் நீண்ட நேரம் காத்திருந்த அமைச்சர் அங்கிருந்து திரும்பிச் சென்றார். இப்படி தொகுதி முழுக்க அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். ஆனால் பாஜக வேட்பாளரான KRM ராதாகிருஷ்ணனுக்கு செல்லும் இடமெல்லாம் உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். மக்கள் மாற்றம் வேண்டும், அது தாமரை மூலம் நிறைவேற்றப்படும் என்று வெளிப்படையாகவே சொல்லத் தொடங்கியுள்ளனர். திமுகவின் கோட்டை என சொல்லப்படும் திருச்செந்தூரை இந்த முறை KRM ராதாகிருஷ்ணன் தகர்க்க தொடங்கி இருக்கிறார் என்றே கூறப்படுகிறது.